ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் அழகான அரண்மனையில் ஒரு மகாராணி வாழ்ந்தாள். அவளுக்கு பொன்னும் இருந்தது, கிரீடமும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது. ஆனால் அந்த ராஜ்யத்தின் வெளியே மக்கள் பசியால் தவித்தார்கள். அரண்மனை வாசலில் அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளை கையில் தூக்கி உணவுக்காக கண்ணீர் விட்டார்கள். ஒரு நாள் ஒரு சிறுவன் அரண்மனை முன் வந்து அழுதான். அம்மா, எனக்கு பசிக்குது என்று. அதை பார்த்த மகாராணியின் மனம் உடைந்தது. அவள் சிம்காசனத்தில் இருந்தாலும் அவளுக்கு அந்த கிரீடம் கனமாக உணர்ந்தது. அவள் அரண்மனை வழியாக நடந்தாள். சுற்றிலும் தங்க அலங்காரம். ஆனால் மனதில் அமைதி இல்லை. அவள் நினைத்தாள், என் மக்களுக்கு உணவு இல்லாத போது இந்த பொன் கிரீடம் என்ன பயன்? அந்த நிமிடம் அவள் மெதுவாக தன் கிரீடத்தை கழற்றினாள். அதை அமைச்சர்களிடம் கொடுத்து சொன்னாள், இதை கொண்டு என் மக்களுக்கு உதவுங்கள். அந்த கிரீடம் விற்கப்பட்டது. அந்த பணத்தில் உணவு வாங்கப்பட்டது. பசியால் அழுத குழந்தைகள் சிரித்தார்கள். மக்கள் மீண்டும் நம்பிக்கை பெற்றார்கள். அந்த நாள் மக்கள் உணர்ந்தார்கள், உண்மையான மகாராணி ஆட்சி செய்வதால் அல்ல, தியாகம் செய்வதால் தான் பெரியவர்.